இந்த இடம் இருக்குல்ல, ஆமாங்க. இந்த உங்க இடத்துடைய எல்லை பகுதி எவ்வளவு தூரம்? இந்த சோழ நாட்டு தொண்டை நாட்டு இருக்கலாமா? சரி. இதுக்கு எல்லை பகுதி எவ்வளவு தூரம்? எல்லை பகுதினா குறிப்பிட்டு 20 கால ஆமா. அதுக்கு எல்லை இருக்கிற திசையில் மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர் வடக்கு, ஆர்க்கு முவரி அணிகிழக்கு, பார்க்குள் உயர், தெற்கே பினாகம், திகழ் 20 காதல் அப்படி என்பது தொண்டை நாட்டோட எல்லை. இப்ப 4 மாடு. இப்ப அரச குலத்துக்கு 4 மாடு எரியா, மேற்கு ஆவியூர் இப்படி சொல்றோம்ல, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு 4 மாடு இருக்குல்ல. அதே போல இந்த மதுரை எம்பதிக்கு திசையில் 4 திக்கு 8. இந்த திசையில் 4 என்பது மேற்கு கிழக்கு வடக்கு சொல்றோம். இதே போல அடையாளமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதி எது அப்படின்னா 8 திக்கு உண்டு. 8 திக்கும் பாண்டிய நாட்டுக்கு மதுரை எம்பதிக்கு எல்லையாக அமைந்திருக்கிறது. ஒண்ணு இல்ல. இப்ப கிழக்கு எடுத்துக்கங்களேன். கிழக்கு எடுத்தா யானமலை, யானமலை. தெற்கு எடுத்துக்கிட்டா பசுமலை, மேற்கு எடுத்துக்கிட்டா நாகமலை, வடக்கு எடுத்துக்கிட்டா அழகர் மலை. அழகர் மலை இதுக்கு இடைப்பட்டு இருக்கு. ஓடாத நாள சொல்லிட்டேன். சிலைமான், ஓடாத மனு, வாடை, வாடிப்பட்டி, முட்டா காளை, என் ஊர் பக்கத்து திருப்பாலை, பாடாத குயில், கீழே குயில் குடி, பிளிரா யானை, சீரானாக, கரவா பசு, வாடா மாலை, காயா பாறை, இப்படி எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. 8 திக்கும் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், கிழக்கு திசையில் இருக்குல்ல யானமலை, எல்லையில தானே இருக்கு. அந்த யானமலை எப்படி வந்துச்சு? யானமலை எப்படியாச்சும் வந்துட்டு போகுது. எப்படியா வந்துட்டு போச்சா? ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? வீட்டுக்கு நான் சனிமூல தெரியல கதை. 8 திக்குன்னு கேட்டீங்க. 8 திக்கு யானமலை, பசுமலை, நாகமலை பேரையும் நான் சொல்லிட்டேன். உண்மையான பேரையும் சொல்லியிருக்கேன். அதுல வரக்கூடிய பட்ட பிரதான பேரையும் நான் சொல்லி இருக்கிறேன். பிளிரா யானை, யானை மலை, சீரானாகனா நாகமலை, கரவா பசு, அப்படினா பசுமலை. அப்ப ஒவ்வொரு அர்த்தத்தோட சொல்லி இருக்கேன். சரி. யானமலை அந்த அர்த்தம் பெயர்வதற்கு என்ன காரணம்? யானமலை எப்படி வந்துச்சு, என்ன எதுக்காக வந்துச்சு நான் சொல்றேன். நாகமலை எப்படி வந்துச்சு சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுங்க. எதை சொல்ல? எதை சொல்ல? நாகமலை எப்படின்னு சொல்லுங்க. நான் யானமலை எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த பாண்டிய நாட்டுல வந்து நான் சொல்றேன் யானமலை எப்படி வந்துச்சு. பாண்டிய நாட்டுல வந்து அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, சமணர்கள் தான் அதிகமா இருப்பாங்களாம். சமணர்கள்லாம் யாரு அப்படின்னா, சிவனோட பேரை கேட்டாலே தீட்டு, சிவனோட கோயிலுக்கு போனாலே தீட்டு, சிவனோட மந்திரத்தை கேட்டாலே தீட்டுன்னு சொல்லி சமணர்கள் வந்து என்ன பண்ணாங்க, சிவனோட அந்த நாமத்தையே, அவரோட பெயரையும் அவரோட அந்த அருளையுமே அழிக்க வந்தாங்க. அப்படி அங்க பாண்டிய நாட்டில் அதிகமா இருந்தது அவங்க தான். அப்படி அதிகமா இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, நின்ற சீர் நெடுமாற பாண்டியனுமே அதுக்கு மாறிட்டாரு. நம்மளெல்லாம் வந்து நம்மளுக்கு மன்னராக இருந்தார் பாருங்க, அவரே வந்து சமணர் குலத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருமே வந்து மங்கையர்கரசியார் அவரோட மனைவி, மங்கையர்கரசியார் பட்டை போட்டு போய் குளிச்சுட்டு வந்துருவாரா. அந்த அம்மா அவங்களோட மனைவி வந்து பேரு சிவனோட பேரை சொன்னா போய் குளிச்சுட்டு வந்துருவாரா. அப்ப அந்த அம்மா பாக்குறாங்க, ஐயப்பா இப்படியே பாண்டிய நாட்டை விட்டோம் அப்படின்னா சிவனோட பேரையே எல்லாரும் மறந்துடுவாங்களே. எத்தனை திருவிளையாடல் புரியுறாரு? 64 திருவிளையாடலையும் பாண்டிய நாட்டில் தான் புரிஞ்சாரு. அப்ப அவரோட பேரே இல்லாம போயிருமே, இந்த சமண மதத்தை அழிக்கணும், சைவ மதத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி அன்று ஒரு பெண் யோசித்தனாலதான், ஆண் யோசிக்கல. அப்படி ஆண் யோசிச்சா நாடே இன்னைக்கு உருப்படாம போயிருக்கு. ஆனா ஒரு பெண் அன்று யோசிச்சனாலதான், மங்கையர்கரசியார் யோசிச்சனாலதான் சோழ நாட்டுல இருக்க திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வர வச்சாங்க. பெண் புத்தி பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே ஆலோசனை பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி வச்சாங்க. அப்ப சோழ நாட்டில் இருக்கிற அந்த திருஞான சம்பந்தரை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு சமண மதத்தை அழித்து சைவ மதத்தை நிலைநாட்ட சொல்றாங்க திருஞான சம்பந்தர்கிட்ட. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்த விஷயம் தெரிஞ்சு சமணர்கள் அனைவருமே என்ன பண்றாங்க, பாண்டிய நாட்டை அழிக்கணும் சொல்லி கிழக்கே போறாங்க. பாண்டிய நாட்டோட கிழக்கே, மதுரையோட கிழக்கு பக்கம் போய் ஒரு வேள்வி ஒண்ணு நடத்துறாங்க. இந்த வேள்வி நடத்தும் போது அந்த வேள்வியில் இருந்து கருகிய ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வந்துச்சா. அந்த உருவம் தான் என்ன அப்படின்னா, ஒரு யானை வந்திருக்கு. அந்த கருகிய பெரிய யானை வந்து மதுரையை அழிக்க சொல்றாங்க. சமணர்கள் எல்லாருமே அழிக்க சொல்ல போகும்போது தான் வந்து இந்த குழந்தை என்ன பண்ணும், மங்கையர்கரசியார் யோசிக்கிறாங்க, ஐயப்பா இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, யாகம் வளர்த்து இப்படியெல்லாம் கொடூரம் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த சின்ன பிள்ளை திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவர் எதுவுமே பண்ணல, சிவனை நோக்கி தவம் இருக்காரு, சிவனோட நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப சிவபெருமான் ஆகப்பட்டவர் வந்து வேடுவராக காட்சி தருகிறார். வேடுவராக வந்து காட்சி தந்து அந்த வருகின்ற யானையை என்ன பண்ணார, நரசிம்ம பானம்னு சொல்லி ஒரு வில்லு, அந்த வில்லை எடுத்து அந்த யானையை தாக்கினாரா. எப்படி? நெத்தியில் வச்சு தாக்கினாரா. அந்த யானை வரும்பொழுது நரசிம்ம பானம்னு சொல்லி அந்த வில்லை எடுத்து அந்த யானை மீது விட்டு அந்த யானை அங்கேயே மண்டிட்டு சிலையானதான். அதுதான் இந்த கிழக்கே இருக்கிற யானைமலை. இப்படிதான் யானைமலை வந்துச்சு. இது
இந்த சீரா நாகம் சொன்னீங்கல்ல, ஆமா. அது எப்படி வந்துச்சு? வருமே. எப்படி? ஏன்னா நீங்க சொன்னதை போல இங்கே சமண மதம் தலை தூங்கியிருந்த காலம். சமணத்தினுடைய கோட்பாடு தெரியுமா? முதலில் வழிபாடுகள் 3 உண்டு. அருவம், உருவம், அரு உருவம். அருவம்னா லிங்கம், உருவம்னா நீ நான் நிக்கிற மாதிரி, அரு உருவம்னா ஜோதி. அப்படியே ஜோதியாக வழிபடுறவங்க. அப்ப ஜோதி மையத்தை தானே உண்மை உருவம், இந்த தானே தெய்வம் சொல்லி அதைத்தான் இன்னைக்கு ஜெயின் சமூகம்ன்ற இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? இப்படி சமணம் தலை தூங்கின காலத்துல இவங்க பூரா அழிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. உருவ வழிபாடு இல்லாம நம்ம கருப்பின் சுப்பர்கள் சிலையெல்லாம் போயிருக்கோம். இன்னைக்கு சமண மதம் பாண்டிய அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க, அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. பாண்டிய நாட்டுல சமண மதம் மட்டும் நிலைத்திருந்திருந்தால் இன்னைக்கு சின்ன கருப்பு யாரு, பெரிய கருப்பு எப்படி இருப்பாரு, மதுரை வரி எப்படி இருப்பாரு, பெருமாள் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாம போயிருக்கும். ஏன்னா உருவ வழிபாடு கிடையாது, அருவுருவம். இங்க அப்படி கிடையாது அப்படின்றதுக்கு அடிநோக்கம் கொண்டவள் மங்கையர்க்கரசி. அதனால என்ன பண்ணா, சைவத்தை இங்க கொண்டு உழைக்கணும், சைவத்தை தலை தூங்க வைக்கணும். அப்படிக்காக திருஞான சம்பந்த பெருமான வருகை தர வைக்கிறாங்க. அவர் வந்தார். வரும்பொழுதே அம்மா சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு உலகளாவிய போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு பாராட்டப்படணும். நம்ம சொன்னாங்க கிழக்கு நோக்கி, அந்த கிழக்கு திசையிலே அமர்ந்து அவங்க யாகம் செய்தவர்கள் இன்றைய அரிட்டாபட்டி சமணர் குகை என்பது. இந்த அரிட்டாபட்டி மண்ணில் இருக்கக்கூடிய தொல்லியல் நமக்கு மரபு சார்ந்து இருக்கிறதா சொல்லிட்டேன். அதை அழித்து ஜங்ஷன் சொல்லக்கூடிய இந்த போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த டங்ஷன் சொல்லக்கூடிய சுரங்கத்தை கொண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணம் அங்கே இயற்கை பேரழிவு ஏற்பட்டுவிடக் கூடாதுன்றதுக்காகத்தான். அப்பேற்பட்ட அரிட்டாபட்டி சமணர் கோயில் தான் அங்கிருந்து புறப்பட்டது. அப்புறம் வந்தது அந்த யானைமலை. அழகா தெளிவா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமணர்கள் எதிர்ப்பு என்னாச்சு, ஆகா கிழக்கு பக்கம் வரக்கூடிய இந்த சம்பந்தர் வருகை நம்ம தடுக்க முடியலையே, அப்ப திசை எங்கு நம்ம இதை செஞ்சுட்டோம், 4 பக்கம் வெளியே நம்ம அடைச்சிட்டா எப்படிடா நுழைய முடியும் என்று எதிர் திசையாகப்பட்ட மேற்கு நோக்கி போறான். அப்படி மேற்கு நோக்கி போகும் பொழுதுதான் அந்த மேற்கு திசையில இருந்து தன்னுடைய யாகத்தை விளக்குறாங்க. அந்த யாகத்தில் இருந்து நீ இந்த மதுரையை அளவுக்கு அழித்து காட்டு என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே புறப்பட்டது சீரா நாகம். அந்த நாகம் பத்த பாம்பை போல உயிர் பாம்பை போல சீராது, அதனுடைய தனித்தன்மை கிடையாது. ஆனா எப்படி வந்தது அப்படின்னா, அந்த இடத்திலே வேம்பு வேள்வி தீயில இருந்து நாகம் உருவானது. அதை என்ன பண்ணான், அக்னி விரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பை விட்டு அந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்தான். அதுதான் நாகமலை. பசுமலை எப்படி வந்துச்சு? பசுமலை எப்படி வந்துச்சு? ஐயப்பா. ஐயப்பாவா? எந்த அப்பா அவரா கொண்டு வந்தாரு? யானைமலை எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க, சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் பசுமலை பிடிச்சி. ஒவ்வொரு மலைக்கு அர்த்தம் வேணும்ல, ஒரு இடத்துக்கு அர்த்தம் வேணும்ல. அப்படியா? பசுமலை எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். மலை அண்ணாமலை, அதுக்கு அர்த்தம் இருக்கு. அண்ணாமலை யாரோட மலை? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாமே எவ்வளவு சிறப்பு, அதீத சிறப்பு இருக்கு. அங்க எத்தனை கோபுரம், பல்லாள கோபுரம் இருக்கு, கிளி கோபுரம் இருக்கு, எத்தனை கிளி கோபுரம் இருக்கு, அருணகிரிநாதரால இருக்கு. ஆமா, ஒரு கோபுரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல. அதுக்கு அடி அங்கதான் அப்பாவும் மகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இது. அது சரி இருக்கட்டும், அது பெரிய கதை. பசுமலை எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க. அழகர் மலை எப்படி வந்துச்சு? வரும்னு தெரியும். எப்படி வந்துச்சு? சொல்லுங்க. வரும்னு எங்களுக்கு தெரியாதாக்கு பதில் வரும் சொன்னேன், அது வந்துருச்சு. பசுமலை எப்படி வந்துச்சு அப்படின்னா, தெற்கு பக்கமா போறாங்க, எல்லா பக்கமும் வேள்வி நடத்தி பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல சமணர்களால. எல்லாத்தையுமே சிவபெருமான் அழிச்சு விடுறாரு. அப்ப தெற்கு பக்கமா போறாங்க. தெற்கு பக்கமா போய் ஒரு வேள்வி நடத்துறாங்க. அந்த வேள்வியிலிருந்து வந்ததுதான் திரும்பவும் ஒரு பெரிய கொடூரமான ஒரு பசு ஒண்ணு வருது. இந்த கொடூரமான பசு என்ன பண்ணுது, அந்த பசுவை விட்டு மதுரையே அழிக்கணும்னு பாக்குறாங்க. அப்ப சிவபெருமான் ஆகப்பட்டவர் காளையாக உருமாறி வராரு. அந்த பசுவை ஆட்கொள்வதற்காக காளையாக மாறி வராரு. காளையை பார்த்தோன்னா பசு என்ன பண்ண, ஏதாச்சும் பண்ண. காளையை பார்த்தோன்னா பசு என்ன பண்ண, அமைதியாயிரும். ஊருக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியும். அப்படி காளையை பார்க்கும் போது அது அடங்கி போயிருது. அடங்கி போனோன்னு அந்த பசுவை சிவபெருமான் அழிக்கல. என்ன பண்ணாரு, அதோட உயிரை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அந்த உடம்பை அங்கேயே படுக்க போட்டாரா. அப்படி படுத்ததான் எது அப்படின்னா பசுமலையாகப்பட்டது. இப்படிதான் பசுமலை வந்துச்சு. உயிர் எங்க போச்சு? அது சொர்க்கத்துக்கு போயிருச்சு. சொர்க்கத்துக்கு கைலாயத்துக்கே போயிருச்சு. ஆக அதோடைய உருவம் மட்டும் இங்க இருந்தது. அதுதான் பசுமலை. அழகர் மலை எப்படி வந்துச்சு? எல்லாம் உயிரை பிடிக்கிறது சொல்லுவேன் இல்லையா, எல்லாத்தையும் கொண்டு எமனை கொண்டு வேறா சிவன்டா பண்ணு. இது எல்லை பகுதியில் வந்தாலும் கதை வேறு. ஏன்னா அழகர் மலை என்பது என்ன காரணம், ஏன் அதுக்கு அழகர் மலையின் பேர் வந்தது அப்படின்னா, யமனாகப்பட்டவன் தன் கரிய திருமேனி உருவத்தை மீண்டும் பெறுவதற்காக யமனுக்கு ஒரு பெரிய சாபம். அது ஒரு சின்ன கதை சுருக்க சொல்லி உலக வச்சிருக்கேன். அதாவது யமன் வேலை உயிரை பிடிக்கணும்.
சித்திரகுப்தன் கணக்கு வழக்கு எழுதணும். இல்ல நீங்க இதை மட்டும் சொல்லுங்க, அழகர் மலையை சொல்லுங்க. அதைத்தான் அழகர் மலையை இதுதான், சொல்லுங்க. இதுதான். அடுத்தடுத்து ஏன்னா அந்த கேள்வி பேரை வச்சுதான் நம்ம விடுறதா இல்ல. அதனால அதைத்தான் சொல்லி யமனுடைய சாபத்தை நீக்கும் பொருட்டு வந்தது அழகர் மலை. ஆனா கதையின் அடிப்படையில நம்ம அதை ஒரு சான்றாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது 8 திக்கினுடைய அளவுகோல். ஏன்னா அதற்கு மேல பகுதி கிடையாது. இன்னைக்கு நீங்க போய் பாருங்களேன், இந்த அழகர் மலையிலிருந்து மேற்கு புறம் 4 வழிச்சாலை இருக்கு இல்லையா, அதுல கடவாய்ப்பகுதின்னு ஒரு இடம் வரும், கடவுர்னு சொல்லுவாங்க. அதை கடந்து நீ வந்தா தான் இது மதுரை எம்பதி ஆகும். அதுக்கு மேல வேணா இன்னைக்கு உங்க மாவட்ட ரீதியா திண்டுக்கல் மாவட்டம் ஆயிரும். இந்த எல்லைப்பதி அப்பதே வரை எடுத்திருக்காங்க. அதனால அந்த எல்லை சின்னமாகட்டதே அழகர் மலை. ஆனா அழகர் மலை பேர்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. சரியா? என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம்? அதைத்தான் சொன்னேன், யமனாகப்பட்டவன் தன் இழந்த கரிய திருமையின் உருவத்தை மீட்கும் பொருட்டு யமனே வந்து தவம் இருந்தனால வந்து அந்த மலைக்கு அழகர் மலைக்கு அதீத சிறப்பு இருக்கு. சரிங்க, இருந்துட்டு போகுது. இப்ப சிவபெருமானாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. சிவபெருமான் அறுவடைத்தான திருவிளையாட மதுரையில் முடிஞ்சாங்க. எல்லாமே நடந்துச்சுல. சிவனை பற்றிய புராணம் என்ன புராணம்? அது பெரிய புராணம். பெரிய புராணம். பெரிய புராணம் அப்படியா? ஆமா. பெரிய புராணம் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு? மூர்த்தி சிறுத்தாதான் கீர்த்தி பெருத்தா. ஆமா. ஏன்னா ஒன்ன போலாலும் என்ன போலாலும் சாதாரண என்ன முந்திரீர் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் சொல்றேன். நீ கேளுங்க. முந்திரீர் என்ன? நான் கேள்வி கேட்கணும். வாதி பிரதிவாதிங்க. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சரி விடுங்க, பெரிய புராணத்தை பத்தி கேட்டுட்டீங்க. இருங்க நிப்பாடுங்க. சொல்லுங்க. எல்லாமே வந்து சிவபெருமானோட அருளாலதான் எல்லாமே நடந்துச்சு பாண்டிய நாட்டுல. இப்ப கோமணத்துக்காக, ஒரே ஒரு கோமணத்துக்காக தன்னோட குடும்பத்தையே வந்து எடை தராசுல வச்சு எடையை அளந்தானா. கோமணமா? கோமணத்துக்காக தன்னோட குடும்பத்தையே. இவ்வளவு சீக்கிரம் உங்க பார்வை அங்க போன்னு நான் நினைக்கலையே. என் தலையெழுத்து அப்படி இல்லைங்க, நோக்கம்ங்க. இந்த வயசு கோளாறு, கோவணத்தை பாக்குற வயசு தானே. எல்லாருமே அங்கதானே போறாங்க, கோமணத்தை பார்த்து தானே ஆகணும். அவங்க தானே போட்டிருக்காங்க நாடகமே. பருவம் என்பது சித்திரம், அது பாதுகாக்க வேணும். பத்திரம் தான் சொன்னேன். சித்திரம் இருந்தாத்தையே சுவர் இருந்தாத்தானே சித்திரம் வரைய முடியும். கோவண துணியை பார்த்தாத்தே நம்ம கோவணத்தை கட்ட முடியும். ஏன்னா அப்படி கட்டி காட்டினான். ஏன் தெரியுமா? அனைதிலமும் சிவனடியார் இருந்தார் சோழ நாட்டில். அவர் என்ன பண்ணுவாரு, சிவனாகப்பட்டவர் சிவன் அடியார்களுக்கு வந்து உணவளிக்காம சாப்பிடுகிற பொண்டாட்டி அந்த நோக்கத்தோடு கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டே வாழ்ந்தாங்க. அந்த நாட்டத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா அதிகாலையிலே வாசலிலே சாணம் தெளித்து கோலமிட்டு அரிசி மாவாலை கோலப்பட்டு திருவன் புருஷனுடைய காலடியை தொட்டு வணங்கி கண் விழித்து தொட்டு விழித்து பார்த்தது அந்த காலம். இன்னைக்கு சனிய இந்த தூங்குது வார்டு காலால எட்டி உதச்சி எழுப்புறது இந்த காலம். அப்புறம் எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு இருந்த காலம் அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப பொண்டாட்டி இருந்தா கை தட்டது கூட கேட்கறது தெரியுது. இன்னும் விழாவாரியா பேசலாம், காலம் சுருக்கிறதுக்காக கதைக்கு வர்றேன். அப்ப என்ன ஆச்சு, இந்த சிவனடியாரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போடணுமே சொல்லி, எங்க இன்னைக்கு ஒரு அடியாரை கடமை போய் பாருங்கடாரு. ஊர் மந்த சத்திர சாவடியில் ஒரு படுத்து கிடந்தார். நேரம் போனாங்க, கூப்பிட போனாரு. ஐயா நான் இப்பதான் தூங்கி வந்துருச்சேன், அதோ ஆத்துல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மழை ஒரு மாக கருமேகமா இருக்கு, உடுத்து மாத்துக்கு எனக்கு ஒரு 2 கோவணம் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? ஒன்னு எடுத்துட்டு போறேன், ஈரமா இருக்கிறத நாங்க வந்து காய வைக்கணும், காய போட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு கோவணத்தை இதுக்குள்ள வச்சிருக்கேன், திருநீர் பை இருக்கு, இதை பத்திரமா கொண்டு போய் வச்சிருக்கேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேகம் ஒரு மாதிரி இருக்க, எல்லாம் நனைஞ்சு போய் கொடுத்து விட்டாரு. உங்க வீடை சொல்லுங்க. இவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போனவருக்கு இவர் குளிக்க போனார்ல, இவர் இந்த சிவனடியார் நினைச்ச மாதிரியே குளிச்சுக்கிட்ட போது பெரிய மழை பிடிச்சிருச்சு. வந்தாரு, ஈர துணியில வந்தாரு, குளிச்சாச்சு முடிச்சாச்சு, படக்குன்னு ஈர துணி எடுத்து வெளியில காய போட்டு விட்டு இவர் கொண்டு போனதை கட்டிக்கிட்டு வீடு வந்துட்டாரு. அவருடைய முழு ஆடைய கோமணம் தான், மேல அடையாளம் கிடையாது. அப்ப வந்தாரு, வந்து பார்த்தாரு, வந்து ஐயா உடுத்து பார்த்து கோவணம் கொடுத்தானே, என் பைய கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கோவணத்தை கேட்கும் பொழுது இந்த கோவணம் மட்டும் காணாம போயிருச்சு. இது இறைவன் திருவிளையாடல். எவ்வளவு போராடுறான். ஐயா கோவணத்தை கொண்டாங்க. ஐயா கோவணத்தை காணாமையா? என்னையா அவ்வளவு பெரிய சாப்பாடு கூப்பிட்டு சொல்லி ஊரறிய உணவளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசி என் கோவண துணியை களவாண்டு போயிட்டியே அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா அந்த எண்ணம் எனக்கு இல்லை, உங்களுக்காக பட்டாடை துணியை பட்டா எடுத்து வச்சிருக்கேன், இல்லைங்க எடுத்துக்க கூட. ஏய் நான் உன்ட்ட பட்டாடை கேட்டேனா, உன்ட்ட பட்டு பீதாம்பரம் கேட்டேனா? ஐயா ஏன் கோவணத்தை என்ன குடியா அப்படின்னு வாக்குவாதம் வருது. அப்ப என்ன செய்யறாரு? முடிவு. சரி வாப்பா என்னால கொடுக்க முடியல, நான் சொல்ற செய்தி அப்படின்னு சொல்லுப்பா என்ன செய்யணும்? ஒரு துலாக்கோல் கொண்டு வா. துலாக்கோல்னா தராசு, தராசை கொண்டு வர சொல்லி என்ன பண்றாரு, நீ என் கோவணம் இந்த ஒன்று கூட இருக்கல, இந்த கோவணத்தை இந்த ஒரு தட்டில் வைக்கிறேன், இந்த கோவணத்துக்கு இணையா எது சமமாகுதோ இந்த எடைக்கு எடை, அப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றார். சரி இன்னும் இந்த கோவணத்தை வச்சுட்டான். அடுத்த சாமியார் சிவனடியார் இந்த கொண்டாந்தவே பட்டு பீதாம்பர துணியில பூரா வச்சான். கொஞ்சம் கூட கோவணம் எந்திரிக்கல. கோவணம் இல்ல, கோவணம் இருக்கடி தட்டு எந்திரிக்கல. கோவணம் இருக்கடி தட்டியா எந்திரிக்கல. என்னடா இவன் பாக்குறேன், என்னடா சாமியாருக்கு கோவணம் எந்திரிக்கலையே, கோவண தட்டு எந்திரிக்கலையே, என்ன சும்மா சும்மா உங்களுக்கு தடுமாறுதா? இல்லைங்க அந்த தட்டு எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தான்ல. எப்ப அந்த அம்மா கூப்பிட்டேன், அந்த அம்மா கொண்டாந்து புதெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. இல்ல நகை நட்டு கட்டு கட்டா பணம் எதுவுமே எந்திரிக்கல. ஐயா
எங்கனால முடிஞ்சது என் வீட்டு பத்திரத்துல அத்தனையும் பத்திரமா கொண்டாந்து வச்சுட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த தட்டு எந்திரிக்கலாம நான் என்னையா பண்ணுவேன், நீ இனிமேல் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்பத்தான் சொன்னான், நீ உன் மனைவி குழந்தைகளோடு இந்த தராசு தட்டிலே அமர்ந்து கொள் அப்படின்னா. குடும்பத்தோட தராசு தட்டில் உட்கார்ந்தேன், தட்டு லேசா எந்திரிச்சு அப்படியே சமநிலை அடைந்தது. ஆக குடும்பத்தோடு மோட்சம் கிடைக்க வைத்தவன் யார்? அவன்தான் ஒரே ஒரு கோபணத்துக்காக தன் குடும்பத்தை இடை போட்டு பார்த்தான். யாரு? மாபெரும் 63 நாயன்மார்களிலே இந்த 63 நாயன்மார்கள் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தான். தெரியுமா யாரு? என்னப்பா ஐயா தொண்டையில கிச்சு உன் அழகுக்காக உன் அறிவுக்காக யாரு நான் கேட்கறேன். இப்ப யாருன்னு அதைத்தான் நான் கேட்கணும். இப்ப சாமி கும்பிட போறோம்ல, அவன் தான் அமர் நீதி நாயனா. அப்படி பேர் எங்க இருங்க, அமர்ந்து நீதி செய்தவன் அவன். தராசத்துல அமர்ந்து நீதி 63 நாயன்மார்னு சொல்லிட்டீங்க, அவரோட பேர் தெரியும். அமர் அப்படி கிடையாது. நான் என்ன கேட்க வந்த இடத்துக்கு வாங்க. சொல்லுங்க. சாமியை தானே கும்பிடுறீங்க, கடவுளை